வணக்கம் நண்பர்களே. சிவாஜி கணேசனின் தீவிர ரசிகராக இருந்தாலும் எம்ஜிஆர் படங்களுக்கு மட்டுமே பாடல் எழுதி வந்த கவிஞர் புலமை பித்தன் அவர் எழுதிய ஒரு பாடல் அவருக்கே தெரியாமல் சிவாஜி படத்தில் இடம்பெற்றுள்ளதாம். தமிழ் சினிமாவில் முக்கிய கவிஞர்களில் ஒருவராக இருந்தவர்தான் புலமை பித்தன். தனது பள்ளி மற்றும் கல்லூரி பருவத்தில் சிவாஜியின் தீவிர ரசிகராக இருந்தவர் இவர். ஒரு சிறிய நாடக மன்றத்தை உருவாக்கி அதில் நடித்தும் வந்துள்ளாராம். காலப்போக்கில் கவிஞராக மாறிய அவர் எம்ஜிஆர் படங்களுக்கு பாடல் எழுதி அவரின் நன்மதிப்பையும் பெற்றுள்ளாராம். இதனால் தொடர்ந்து எம்ஜிஆர் படங்களில் பாடல் எழுதும் வாய்ப்பினை பெற்றிருந்தாராம். எம்ஜிஆர் படங்களுக்கு பாடல் எழுதுவது புலமை பித்தனுக்கு ஒரு வகையில் மகிழ்ச்சியாக இருந்தாலும் தனது அஸ்தான நாயகனான சிவாஜி கணேசனுக்கு பாடல் எழுத முடியவில்லை என்ற வருத்தம் புலமை பித்தனுக்கு இருந்து கொண்டே இருந்ததாம். அப்படி சிவாஜி படத்திற்கு பாடல் எழுதினால் அவரின் போட்டி நடிகராக எம்ஜிஆர் தவறாக நினைத்து விடுவாரோ என்ற பயமும் அவருக்கு இருந்ததால் சிவாஜி படத்திற்கு பாடல் எழுதும் முயற்சியை அவர் மேற்கொள்ளாமல் இருந்துள்ளாராம். இதனிடையே எம்ஜிஆர் நடித்த நினைத்ததை முடிப்பவன், சிவாஜி நடித்த சிவகாமியின் செல்வன் ஆகிய இரு படங்களும் ஒரே நேரத்தில் தயாராகி உள்ளதாம். இரு படங்களுக்குமே MS விஸ்வநாதன் இசையமைத்துள்ளாராம். இதில் எம்ஜிஆர் படத்தில் ஒரு இலக்கியத்தனமாக காதல் பாடல் வேண்டும் என்று சொல்லி புலமை பித்தனிடம் கேட்டுள்ளார்களாம். அப்படி புலமை பித்தன் எழுதிய ஒரு பாடல்தான் இனியவளே என்று பாடி வந்தே, இனியவள்தான் என்று ஆகிவிட்டே, இன்பமெல்லாம் ஏந்தி வரும் இளமை கொண்டவள், இன்பமெல்லாம் ஏந்தி வரும் இளமை கொண்டவள், இனியவளே என்று பாடி வந்தேன் என்று டியூன் செய்யப்பட்டு பதிவு செய்தார்களாம். அனைவருக்கும் பாடல் பிடித்து போச்சாம். இந்த பாடலை எம்ஜிஆரிடம் போட்டு காட்டியுள்ளார்களாம். இந்த பாடலை கேட்ட எம்ஜிஆர் பாடல் நன்றாக இருக்கு, ஆனால் இந்த சுச்சுவேஷனுக்கு பொருத்தமாக இல்லை என்று சொல்லி வேறு பாடலை எழுதுமாறு கூறியுள்ளாராம். அதன் பிறகு அவர் எழுதிய வேறு பாடலை கேட்ட எம்ஜிஆர் அந்த பாடலை ஓகே செய்துள்ளாராம். அதே சமயம் முதலில் எம்ஜிஆர் வேண்டாம் என்று சொன்ன பாடல் முழுமையாக MS விஸ்வநாதன் கையில் இருந்துள்ளதாம். இந்த சமயத்தில் சிவகாமியின் செல்வன் படத்தில் MS இசையமைக்க சென்றுள்ளாராம். அப்போது சிவகாமியின் செல்வன் படக்குழு சொன்ன ஒரு சுச்சுவேஷனை கேட்ட MSV இதற்கு புலமை பித்தன் எழுதி எம்ஜிஆர் வேண்டாம் என்று சொன்ன பாடல் பொருத்தமாக இருக்கும் என்று யோசித்து அந்த பாடல் பற்றி கூறியுள்ளாராம். அந்த பாடலை கேட்ட படக்குழுக்கு பிடித்து போக புலமை பித்தனுக்கு சொல்லாமல் அந்த பாடலை சிவகாமியின் செல்வன் படக்குழுவுக்கு கொடுத்துள்ளாராம். இதன் பிறகு சில நாட்கள் கழித்து புலமை பித்தன் வேறு படத்திற்காக MSVயை சந்தித்துள்ளாராம். அப்போது பேசிக்கொண்டிருக்கும் போது சிவாஜி படத்திற்கு உங்கள் பாடலை கொடுத்து விட்டேன் என்று MSV சொல்ல புலமை பித்தன் அதிர்ச்சியாகியுள்ளாராம். இதன் பிறகுதான் எழுதிய பாடல் சிவாஜி படத்தில் இடம்பெற்றது குறித்து புலமை பித்தன் எம்ஜிஆரிடம் சொல்ல, இதை கேட்டு எம்ஜிஆர் கோபப்படுவதை பார்த்த புலமை பித்தன், உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் நான் இனி சிவாஜி படங்களுக்கு பாடல் எழுத மாட்டேன் என்று கூறியுள்ளாராம். அதை கேட்ட எம்ஜிஆர், கவிஞர் என்றால் அனைத்து படங்களுக்கும் தான் பாடல் எழுத வேண்டும், நீங்கள் எழுதுங்கள், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று சொல்லிவிட்டு என்ன பாடல் என்று விசாரிக்க புலமை பித்தன் நடந்ததை கூறியுள்ளாராம். மேலும் அந்த பாடலின் அர்த்தத்தையும் சொல்ல எம்ஜிஆர் அந்த பாடலை தவறிவிட்டதை நினைத்து வருத்தப்பட்டுள்ளாராம். ஸோ நேயர்களே, இந்த வீடியோ பார்த்துருக்க நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்லை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ அடிக்கடி வந்து ரீச் ஆகும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, வணக்கம்.